ஸோ இப்போ பார்க்க போகிற வீடியோ வந்து நம்ம ஃபிஷ் வாங்கிட்டு வந்துட்டோம். அதாவது இதுதான் வந்து லைஃப்பில் ஃபஸ்ட் டைம் வந்து ஃபிஷ்ஷு ப்ராப்பராக ஃபிஷ் டேங்க் எல்லாமே வாங்கி வளர்க்குறது. புதுக்கோட்டையில் வந்து ஒரு கடை வந்து இருந்துச்சு. ஸோ எங்கள் ஊர் முக்கனாமலைப்பட்டிலேருந்து புதுக்கோட்டைக்கு போய் அங்கேருந்து வாங்கிட்டு வந்தோம். ஆனால் உண்மையிலேயே அவங்க செம்மையாக ஒரு பேக்கிங் பண்ணி கொடுத்தாங்க. நான் அந்த கடை டீட்டெயில்ஸையுமே நான் மென்ஷன் பண்ணுறேன். இந்த வீடியோ எண்டில் கூட நான் மென்ஷன் பண்ணுறேன். புதுக்கோட்டையில் அவர் வந்து இவ்வளோ அழகாக பக்காவாக வந்து நான் பைக்கில் எடுத்துகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு சூப்பராக வந்து செம்ம பேக்கிங் பண்ணி கொடுத்தாரு. ஏன்னா அங்கேருந்து ஒரு 20-22 கிலோமீட்டர் இங்கே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேக்கிங்கே வந்து பரபரப்பாக இருந்துச்சு. ஸோ அது உள்ள எனக்கு எந்த ஃபிஷ் எதை பற்றியுமே தெரியாதனால அவங்களாவே வந்து ஒரு 9 ஃபிஷ்ஷு, அதாவது உள்ளே ஃபைட் பண்ணிக்காமல் ஒரு 9 ஃபிஷ் வந்து உங்களுக்கு போட்டு தரேன். இதை நீங்கள் வந்து உங்கள் வீட்டு தண்ணிக்கு வந்து செக் பண்ணி பாருங்கள். அப்புறம் அந்த மருந்தெல்லாம் கொடுத்தாங்க. சும்மா ஒரு 2 ட்ராப் போடுங்க, அப்போ உப்பெல்லாம் வந்து அதில் போட்டு வைங்க. அப்புறம் வந்து தண்ணியை வந்து கண்ணாடி டேங்க்கில் வந்து பிடிச்சோன்னே அதில் வந்து பாக்கெட்டோட ஃபிஷ் அப்படி கொஞ்சம் நேரம் போட்டு வைங்க, அதுக்கு அடாப்ட் ஆகட்டும். அதுக்கப்புறம் வேணால் பாக்கெட்டில் உள்ள மீன் எடுத்து போடுங்க. பட் ஆனால் நான் கொடுத்து விட்ட தண்ணியோட அந்த தண்ணியை வந்து உங்கள் தண்ணியோட கலந்துடாதீங்க அப்படின்னாங்க. இன்னொன்று வந்து வாட்டர் டேங்க்கில் வந்து அந்த தண்ணியை வந்து ஃபில் பண்ணோடனே உப்பு மட்டும் கொஞ்சமாக லைட்டாக எடுத்து கல் உப்பு வந்து போட்டு வைங்க, ஒரு 10-15 நிமிஷம் போட்டு வைங்க. அதுக்கப்புறம் மோட்டர்லாம் போட்டு இது பண்ணுங்கன்னாங்க. நான் வந்து இது ஃபுல் செட்டே வந்து ஒரு 950 ரூபாய்க்கு தான் எனக்கு கொடுத்தாங்க. ஸோ நிறைய இது வந்து நான் டிஸ்கவுண்ட் பண்ணி தாங்க கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 9 ஃபிஷ்ஷு, அப்புறம் வந்து இந்த கல், அப்புறம் அந்த ஃபில்ட்டை வடிகட்டி, அப்புறம் ஃபுட்டு, அதுக்கப்புறம் வந்து அப்புறம் இந்த அது பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும்ல. ஸோ இது இந்த மணி பிளான்ட் மாதிரி. ஸோ இது ஒரு 3 பீஸ் கொடுத்தாங்க. ஸோ இதெல்லாம் சேர்த்து அப்புறம் இது ஒரு 40 ரூபா அப்படின்னாங்க. இது வந்து எப்போயாச்சும் தண்ணி மாற்றுறப்போ வந்து சும்மா 2 ட்ராப் எடுத்துக்கோங்க மருந்து மாதிரின்னு. ஸோ இந்த மோட்டருமே கொடுத்தாங்க. இந்த மோட்டர்லேயே வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 3 வகையான மோட்ரு வந்து காட்டினாங்க. ஸோ இந்த மோட்டர் எடுத்துக்கோங்க, இது வந்து தண்ணிக்குள்ளே இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு பேசிக்காக வந்து ஃபிஷ்ஷை பற்றி எதை பற்றியுமே எனக்கு ஒன்றுமே தெரியாது. அவங்களாவே நிறைய விஷயம் எனக்கு வந்து ப்ராப்பராக சின்ன சின்ன விஷயங்களும் சொல்லி கொடுத்தாங்க. தண்ணி மாற்றுறப்போ வந்து இந்த மாதிரி பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து மீன் வந்து உங்கள் தண்ணிக்கு வந்து அடாப்ட் ஆகுதான்னு பாருங்கள். எத்தனை மீன் உயிரோடு இருக்குது, எத்தனை மீன் வந்து போயிடுச்சுன்னு சொல்லி நீங்கள் எனக்கு ஒரு 2 நாளைக்கு அப்புறம் கால் பண்ணி சொல்லுங்கள். ஸோ எந்த மீன் நல்லா உங்கள் தண்ணிக்கு நிலைக்குதோ நம்ம அதுக்கப்புறம் வந்து அந்த மாதிரி மீனை மட்டும் நம்ம செட் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் ஏன்னா உங்கள் தண்ணிக்கு ஏற்ற மாதிரி அது வந்து அடாப்ட் ஆகணும். இங்கே உள்ள தண்ணி வேறு, உங்களோட வீட்டு தண்ணி வேறு. ஸோ அதுக்கு எந்த மீன் அடாப்ட் ஆகுதோ, எந்த மீன் மந்தமாக இருக்குதோ நீங்கள் 2 நாளுக்கு அப்புறம் கால் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்கள் வீட்டில் உள்ள தண்ணிக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து மீன் செட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அவங்களே சொன்னாங்க. ரொம்ப நிறையவே ஹெல்ப் பண்ணாங்க எங்களுக்கு. இது வந்து ஃபஸ்ட்டு தண்ணியெல்லாம் வந்து ஃபில் பண்ணிக்காச்சு. ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து நான் உப்பு கொஞ்சம் போட்டு வச்சேன். ஆக்சுவலாக வந்து அது டேபிள் இல்லாதனால வந்து ரொம்ப கீழே தான் வந்து ஃபிஷ் டேக் தெரியும். ஸோ ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்து அதை வச்சுக்கிட்டு இருந்தேன். இதுக்கப்புறம் தான் வந்து அதுக்கேற்ற மாதிரி டேபிள் வந்து செட் பண்ணணும். ஸோ என்ன பண்ணாங்கன்னா வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றி வச்சுட்டு அந்த டெம்பரேச்சருக்கு இந்த மீனில் அடாப்ட் ஆகிற மாதிரி இந்த மாதிரி போட்டு வச்சுருங்க. ஒரு 10 நிமிஷம் ஒரு 1/4 மணி நேரம் போட்டு வச்சுருங்க. அதுக்கப்புறம் அந்த மீன் எடுத்துக்கிறீங்க. அதுக்கு முன்னாடி வந்து அந்த மோட்டர்லாம் வந்து போட்டுருங்க அப்படின்னாங்க. இது வந்து கல் உப்பு வாங்கிட்டு வந்தாச்சு. ஸோ அவங்க என்ன சொன்னாங்கன்னா கொஞ்சோண்டு கல் உப்பு எடுத்து தண்ணியில் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து மீனை போடுங்க அப்படின்னாங்க. ஸோ அதெல்லாம் வந்து பண்ணோம். சும்மா கொஞ்சமாக தான் எடுத்து போட்டுக்கிட்டோம். ஸோ மோட்டர்லாம் வந்து இப்போ செட் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு மோட்டர்லாம் செட் பண்ணி போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து ஃபிஷ்ஷெல்லாம் எடுத்து போடலான்னு சொல்லிட்டு அப்படியே மோட்டர்லாம் வந்து ஃபஸ்ட்டாக செட் பண்ணியாச்சு. அவங்க சொன்னாங்க இந்த மோட்டருக்கு நடுவில் உள்ள அந்த டப்பாவில் போட்டு ஏதாச்சும் அது கீழே வைங்க, ஏன்னா வைப்ரேட் ஆகும், கீழே விழுந்தாலும் விழுந்துடும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அது மாதிரியே வந்து அந்த மோட்டருக்கு நடுவில் உள்ள அந்த கனெக்டர், அந்த மீடியேட்டர் மாதிரி இருக்குது. ஸோ அதை வந்து ஃபுல்லாக ஒரு டப்பாவுக்கு மேலே வந்து வச்சாச்சு. இதில் தான் வந்து எனக்கு ஒரு மிஸ்டேக் பண்ண மாதிரி இருந்துச்சு. ஆக்சுவலாக வந்து கல் போடுறதுக்கு நான் மறந்தே போயிட்டேன். கல் போட்டுட்டு தண்ணி ஊற்றிருக்கலாம் போலுன்னு எனக்கு லாஸ்ட்டில் தோணுச்சு. ஏன்னா அதுக்கப்புறம் மறுபடியும் கையெல்லாம் வாஷ் பண்ணிட்டு கல்லை வந்து உள்ளே போட வேண்டியதாச்சு. ஏன்னா டப்புன்னு தூக்கி போட்டால் கண்ணாடி உடஞ்சி போச்சுன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் டைம் வாங்குகிறோம். ரொம்ப பார்த்து செஞ்சேன். ஸோ இதெல்லாம் வந்து இதை நான் முன்னாடியே பண்ணியிருக்கணும். இதில் நான் கொஞ்சம் மிஸ்டேக் பண்ணிட்டேன் நான் நினைக்கிறேன். ஸோ இதுதான் வந்து டேங்க்கில் உள்ள வைக்கிற ஃப்ளவர்னு சொல்லிட்டு இது ஒரு 20 ருபீஸ் கொடுத்தாங்க. இதோட பெரிய பீஸ் வந்து இதுக்கு தகுந்த மாதிரி ரேட்டு அப்படின்னாங்க. பட் எனக்கு ஓவராலாக வந்து நிறையாவே அமௌண்ட் வந்துச்சு. இது எல்லாம் மொத்த செட்டப்புமே வந்து எனக்கு ஒரு 950 ருபீஸ் கொடுத்தாங்க. நான் அவங்க ஒன்றே தான் சொன்னாங்க, நீங்கள் உங்களுக்கு தேவையானதை நீங்கள் எடுங்க, நான் வந்து உங்களுக்கு ரேட்டு கம்மி பண்ண தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாத்தையும் பண்ணி கொடுத்தாங்க எனக்கு.
ஸோ இந்த லப்பர் பேண்ட் எடுக்கிறதே வந்து எனக்கு ரொம்ப பெரிய கஷ்டமாக இருந்துச்சு. அதனால் அதை அப்படியே கட் பண்ணிட்டு ஸோ ஒரு மீனாக தூக்கி போடலான்னு. அதாவது வீடியோ எடுக்க ஆள் இருந்தனால ஸோ உங்களுக்கு வந்து ரொம்ப லாங் ஷாட்டில் தான் தெரியும். இருந்தாலும் நீங்களே நான் உண்மையிலேயே அவங்க என்னென்ன மீன் கொடுத்தாங்கன்றதே நான் மறந்துட்டேன். ஆனால் என்கிட்ட ஒன்றும் ப்ராப்பராக சொன்னாங்க. இதை போடுங்க, இதை எடுத்துக்கோங்க, இதை எடுத்துக்காதீங்க, உள்ளே சண்டை போட்டுரும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து மோட்ரு இல்லாமல் ஒர்க் ஆகும், இது வந்து மோட்டரோட தான் இந்த மீன் உயிரோடு இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு ஒன்றுமே எக்ஸ்பிளைன் பண்ணாங்க அந்த கடையில் உள்ளவங்க. பட் ஆனால் நான் வந்து என்னென்ன மீன் வாங்கினேன்றது எனக்கு மறந்துச்சு. அந்த மூலி அதை தவிர மீதி எல்லாமே எனக்கு மறந்துடுச்சு. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்களே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள் என்னென்ன மீன் அப்படின்னு. ஸோ எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. எல்லா மீனையும் தூக்கி போட்டாச்சு. கிட்டத்தட்ட வந்து ஒரு 9 மீன் வாங்கியிருந்தேன். இது என்னென்ன மீன் உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் தாராளமாக மென்ஷன் பண்ணுங்கள். ஆனால் எனக்கு ரொம்ப திருப்தியாக சந்தோஷமாக இருந்துச்சு அந்த கடையிலேருந்து வாங்கிட்டு வந்து எனக்கு எல்லாமே செட் பண்ணது. ஸோ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, உங்கள் தண்ணிக்கு வந்து என்ன செட் ஆகும்னு பாருங்கள், எந்த மீன் செட் ஆகுதோ நம்ம அதுக்கப்புறம் அதை நீங்கள் தொடர்ந்து வாங்கிக்கோங்க அப்படின்னாங்க. உங்களுக்கு தேவைப்பட்டால் வந்து நீங்கள் ஃபோன் பண்ணுங்கள், நான் பஸ்ஸில் கூட கொடுத்து விட்றேன் அப்படின்னாங்க. பட் நிறையா சப்போர்ட்டிவாக அந்த கடையில் பண்ணாங்க. நான் அந்த கடை இன்ஃபர்மேஷனுமே நான் வந்து லாஸ்ட்டில் இங்கே மென்ஷன் பண்ணுறேன். நன்றி.